இந்த கூட்டம் அப்படின்றது என்ன செய்தியை சொல்லியிருக்கு? என்டிஏவோட ஸ்ட்ரென்த்தை, எங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு பறைசாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சப்ஸ்டன்ஸ், அந்த கூட்டத்தோடைய எழுச்சி இருந்ததா, கெமிஸ்ட்ரி இருந்ததா, தனிப்பட்ட கணக்குகள் வெளிப்பட்டுச்சா, அரித்மெட்டிக் இருந்ததா, கெமிஸ்ட்ரி இருந்ததான்னு சொல்லுவாங்களே அது வெளிப்பட்டதா? இந்த கூட்டம் என்ன மெசேஜை சொல்லியிருக்கு? உங்கள் பார்வை என்ன சபீர்? பொதுவாக ஒரு கூட்டணி அமைத்து விட்டோம், அந்த கூட்டணி ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு கூட்டம் என்பது நடக்கிறது அப்படின்னா, இதுவரைக்கும் நாம் பார்த்திருப்பது, யார் மாநிலத்தில் இந்த கூட்டணியை வழி நடத்துகிறார்களோ, யார் மாநிலத்தில் வலுவான ஒரு இயக்கமாக இருக்கிறார்களோ, வலுவான கட்டமைப்போட ஒரு கட்சியாக இருக்கிறதோ, அந்த கட்சியோடைய பிளாட்ஃபார்மில் தான் அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும். கடந்த காலங்கள்லாம் அதிமுகவுடைய மேடைகள்ல இருந்தாலும் இந்த முழக்கங்கள் அப்படின்றது வந்திருக்கிறது. இப்போ பிரதமர் வருகிறார் அப்படின்னும் போது முழுக்க முழுக்க இது பிஜேபியோடைய ஒரு ஷோ, பிஜேபி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, பிஜேபியா எடுத்திருக்கக்கூடிய முயற்சியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை தான் கன்வே பண்ற மாதிரி இந்த கூட்டம் என்பது அமைந்திருக்கிறது. நீங்க ஒரு பக்கம் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் சமீபத்தில் அவருக்கு பிரச்சனைகள் எல்லாம் அரசியல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், கருத்து முரண்பாடுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு திரு டிடிவி தினகரன் அவர்கள் வருகிறார். அதுக்கப்புறம் இன்னொன்று பாமக தரப்புல இருந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கார். ஒன் ஃபேக்ஷன் ஆஃப் பிஎம்கே அப்படின்னு கூட வச்சுக்கலாமே நம்ம. ஸோ அவர் வந்திருக்கிறார் அப்படின்னும் போது உங்களுக்கு இது வந்து ஒரு பிஜேபியோடைய ஷோ, நாங்கள் தான் இவர்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இந்த கூட்டத்தில் வாயிலாக பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இதில் அதிமுகவுடைய முயற்சி எந்த அளவுக்கு பதிவாகி இருக்கிறது, அதிமுக எடுத்த முயற்சிகள் என்ன, இன்னைக்கு பிரதமர் வந்து பேசுறாரு, ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவுடைய கவர்மெண்ட்டை பற்றி சொல்கிறாரு, ஆனால் இபிஎஸ் உடைய ஆட்சியை பற்றி அவர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படின்றது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஜேபி உருவாக்கிய ஒரு கூட்டணி, இது பிஜேபி முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி அப்படின்றது தான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்படுகிறது. ரெண்டாவது வந்து என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்றாங்க. அதாவது டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா, நீங்கள் வட இந்தியாவில் பேசும்போது இப்போ உதாரணத்துக்கு யூபிலேயோ மத்திய பிரதேசத்துலேயோ டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா ஒன்றியத்திலும் பாஜக ஆட்சி, மாநிலத்திலும் பாஜக ஆட்சி அப்படின்னு பேசுவாங்க. அப்போ இங்கே அந்த டபுள் இன்ஜின் சர்க்காருக்கான அர்த்தத்தை திரு மோடி அவர்கள் மாற்றி இருக்கிறார். நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா பாஜக ஆட்சி அண்ட் என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்றாரு. தமிழ்நாட்டில் என்டிஏ கவர்மெண்ட். இந்த புள்ளிதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சபீர். அதாவது பிரதமர் இதுவரையிலும் திரு அமித்ஷா வந்து என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, மற்றவர்கள்லாம் என்டிஏ கோயலிஷன் கவர்மெண்ட் ஆர் என்டிஏ சர்க்கார் அப்படின்னு சொல்றப்ப அவங்க கூட்டணி ஆட்சியை சொல்லலை, ஏடிஎம்கே ஆட்சியை தான் அப்படி சொல்கிறாங்க. ஏடிஎம்கே என்டிஏல இருக்கிறதுனால என்டிஏ ஆட்சினாலும் ஏடிஎம்கே ஆட்சி தான் அது குறிப்பிடுது அப்படின்னு திரு பழனிசாமி அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு பிரதமர் எக்ஸாக்டான வார்த்தைகளே போடுறார். பிஜேபி என்டிஏ சர்க்கார், பிஜேபி என்டிஏ ஆட்சி அமைய மக்கள் விரும்புகிறார்கள் சொல்றாரு. ஒரு கேட்டகாரிக்கல் மெசேஜ் இன்னைக்கு சொல்லிட்டாரு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ன்றது இல்லை, எங்கள் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் பிஜேபிக்கும் அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரா? அது ஏடிஎம்கே சொல்ற செய்தியா பொதுவாகவே தயார்படுத்துறாங்க? இல்ல, பொதுவாகவே அந்த மனநிலைக்கு தயார்படுத்துகிறார்கள். நீங்க அதிமுக இப்போ எங்க கண்ட்ரோல்ல இருக்கு, பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே இன்னைக்கு வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க. நீங்க இந்த கூட்டணி அமைந்தது கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பு, இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து இவ்வளவு வேகமாக நடக்கவில்லை. பிரதமருடைய தமிழக வருகை தேதி குறிப்பிட்டதுக்கு பிறகு இந்த கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஷோவாக இது இருக்க வேண்டும். இது வந்து பிஜேபியுடைய ஷோவா இருக்கணும், அதே மாதிரி அது என்டிஏ உடைய ஷோவாக இருக்கணும். நாம் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டணி அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்லணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்க சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, கூட்டணி ஆட்சின்னா யாருடைய ஆட்சி, என்டிஏ அப்படின்றது தான் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்லாம் வந்து அதுக்கு எந்த விதமான ஆம்பிகிட்டியும் இல்லை. இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்.
ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி, மாநிலத்தில் என்டிஏ ஆட்சி. என்டிஏனா இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து தான் என்டிஏ. அந்த மேடையில ஒரே ஒருத்தர் தான் வந்து இன்னும் 2 மாதங்களில் முதலமைச்சராகக்கூடிய முதலமைச்சர் யார் அப்படின்றதுல கூட உங்களுக்கு மாற்று கருத்து இல்லாம இருக்கலாம். அது 2 மாசத்துல முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு பழனிசாமின்னு சொல்லி அன்புமணி சொல்றாரு, அதுல கூட உங்களுக்கு இது இருக்கலாம். ஆனா ஏடிஎம்கேல திரு தம்பிதுரை வரையிலும் நேற்று வரையிலும் அவர்கள் பேசி வந்த பேச்சு என்பது தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி என்பதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்றதான் ஏடிஎம்கேவோட அதிகாரபூர்வமான ஒரு நிலைப்பாடாக இதுவரையிலும் இருக்கு. அதைத்தான் திரு பழனிசாமி அவர்களும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால் அந்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் சொல்கிறது தான்றது ஒன்று. நீங்கள் 3 பாயிண்ட் முக்கியமாக சொல்லியிருக்கீங்க. கூட்டணியை அமைச்சது பிஜேபியா ஏடிஎம்கேவா? ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படின்றது பிஜேபியோட மேடையில் போய் எடப்பாடி பேசுகிற எல்லாரையும் ஒரே மேடையில் ஏற்றுற இடத்துல பிஜேபி இருக்குது. யார் கை ஓங்கி இருக்கு கூட்டணிக்குள்ள அப்படின்னா கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அதிமுகவின் கை அல்ல, பிஜேபியின் கை ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொன்று, ஜெயலலிதா ஆட்சியின் சிறப்பை பற்றி பேசின திரு மோடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பற்றி எதுவும் சொல்லலைன்றீங்க. ஏடிஎம்கே அப்படின்ற சொல்லையும் கூட அவர் பயன்படுத்தல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.